வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. அபிஷேக் டெக்கை உங்கள் மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, போன வீடியோவில் நம்ம என்ன போட்டிருப்போன்னா GTA 6 பற்றி தான். இந்த வீடியோ GTA 6 பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறோம். அது அஃபிஷியலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, GTA அதாவது ராக் ஸ்டார்ஸ் ப்ரெசன்ஸ் ராக் ஸ்டார் தான் அவங்க ஓனரு. அந்த கம்பெனியில் இருக்கவங்க ஓனர் வந்து ரிலீவ் ஆகிட்டார். ஏன்டா ரிலீவ் ஆகினார், என்ன தான் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். சரி, அது என்ன இந்த வீடியோ தெளிவாக பார்த்துடலாம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸும் மேலே அவங்களுக்கு அப்கமிங்காக வந்துக்கிட்டே இருக்கும் போடுற வீடியோஸ்லாம். மேலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரீச்சிங்காக நல்ல ஒரு கோலாக இருக்கும் ரீச் ஆகிறதுக்கு. சரி, உங்களோட என்னோடய எக்ஸ்பெக்டேஷனு நான் சொல்கிறேன், நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிக்கிட்டே இருக்குது நமக்கு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா GTA 6 தான் ட்ரெண்டிங்காக இருக்குது கேமிங்லே. அசீசன் கிரீடு கூட இப்போ என்னமோ வந்துச்சு, அது வந்து போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. GTA 6 வரும்னா GTA ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. ரசிகர்கள் மன்றமே ஒன்று உண்டாகுச்சு GTAனால். GTA தான் எல்லாமே வந்துருச்சு. கேம்னாலே எவனா GTA 5 விளாடணும், GTA 5 தான் விளாடணுங்கிறான். GTA 1 எப்படி இருக்குன்னு அவனுக்கு அக்கறை இல்லை, GTA 2 எப்படி இருக்குன்னு அக்கறை இல்லை. கடந்த 2013 ரிலீஸ் ஆணுச்சு. அது ராக் ஸ்டார் தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ராக் ஸ்டார் தான் ஓனரு. அவங்க அந்த க்ரியேட் பண்ண அந்த GTA 5ங்கிறது பாருங்கள், உலக அளவில் எல்லாரையுமே அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ரசிகர்கள் வந்துட்டாங்க. அந்த கிராஃபிக்ஸை பார்த்து எல்லாம் நிறைய பேர் அடிக்ட் ஆகிடுறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கேம் விளாட்ணுமேனு. யார் என்ன தான் கிராஃபிக்ஸு ஓப்பன் வேர்ல்டு என்ன கேமு சொன்னாலும் சரி, ஆனால் GTA மாதிரி எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால், என்ன ரீசன்னு வாங்க GTA 6 பற்றி என்னென்னு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, GTA 6 இன்னும் ரிலீஸ் ஆகலை. ராக் ஸ்டார்லேருந்தே அவங்க அஃபீஷியலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது ட்ரெய்லரில் 2 ட்ரெய்லர் 1 1 வருஷம் ஆச்சு. வந்து ட்ரெய்லர் 2 வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ட்ரெய்லர் 1ல் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் 2026 அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது 2025 என்னமோ ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தானுங்க. ஆனால் அது ஏன் காரணம்னா, அவங்க கிராஃபிக்ஸ் நிறையா ஆட் பண்ணுமா. அதனால் அவங்க நிறையா செலவு பண்ணணும். பில்லியன் கணக்கில் செலவு பண்ணுறாங்க. பில்லியன் டாலர்ஸ் கணக்கில் அவங்க மதிப்பு அமெரிக்காவில் பில்லியன் டாலர்ஸ் கணக்கில் செலவு பண்ணி கிராஃபிக்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு காரணம். அதுதான் ஒரு முக்கியமான காரணமே. அவங்க கொண்டு வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும். அதுதான் அது ஒரு ரியலான வேர்ல்டுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம். அதுதான் ட்ரெய்லர் 2ல் என்ன மென்ஷன் பண்ணினா, அதாவது கம்மிங் 2026, அதாவது May 26 வருது அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. May 26 தான் வருது. அதாவது May 26 2026 வருதுன்னு. சரி, அப்படி தான் சொல்லிட்டாங்க. இப்போ அதை என்னடா பார்க்க வர வரைக்கும் அவனால் வெயிட் பண்ண முடியல. அஃபிஷியலாக அதோட டிஸ்க் எடிஷனு சிடியை விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏதான்னு தெரில. அந்த வீடியோ போடுற இதை பாருங்களேன். यार बांग्लादेश बाकी देशों से 1 साल आगे चल रहा है. ये कब हुआ? क्योंकि बांग्लादेश में GTA 6 लॉन्च हो गया, जो कि 2026 में लॉन्च होने वाला था. एक शॉप के अंदर GTA 6 सेल हो रहा है उसके लॉन्च होने से पहले. और जब खेलने जाएंगे उसको तो उसके अंदर GTA पंजाब निकलेगा. पर मुझे नहीं लगता कि वो बांग्लादेश की वीडियो है. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த ஏதோ ஒரு பெங்களூரில் தான் போல். பெங்களூர் இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து இது மாதிரி டிஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த GTA 6ஓட டிஸ்கா. என்னடா அது என்ன ரிலீஸே பண்ணலடா அப்படின்னா. ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேமுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்பீங்க தானே. ஏன்னா அவங்க வந்து சம்பாதிக்கணும்னு ஒரு நோக்கத்தில் மட்டும் அந்த கடையில் வந்து அந்த மாதிரி இது பண்ணலை. அவங்க GTA 6லேருந்தே இது மாதிரி இது பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ டிஸ்கை வாங்குறீங்க. சரி, இப்போ நான் இந்தியன் ப்ரைஸில் சொல்லியிருந்தேன் போன வீடியோவிலே 9,000 9,000 ருபீஸ்ன்னு. இந்தியன் கரன்சி இந்தியன் ருபீஸ் போல். அதை நீங்கள் வந்து 9,000 ருபீஸ் கொடுத்து வாங்குறீங்கன்னே வச்சுக்கோங்க. சரி, அதோட விலை கம்மியாக கிடச்சாலும் சரி, 9,000 8,000 ஆகும். அது விலை கம்மியாக கிடச்சது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்க. டிஸ்க் போய் PlayStation 5ல் கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும்.
PlayStation 5 கொண்டு வந்திருக்கா. PlayStation 5ல சப்போர்ட் ஆகாமலாம் இருக்காது. கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். ஏன்னா PlayStation 4லேயும் சப்போர்ட் ஆனுச்சு. PlayStation 4 டிஸ்க்கு PlayStation 5ல வந்து இது பண்ணலாம். PlayStation 5 டிஸ்க் PlayStation 4னா அது முடியாது. PlayStation 5ல PlayStation 4ம் போட்டுக்கலாம், 5ம் போட்டுக்கலாம். PlayStation அந்த இது இருக்குது நமக்கு. GT6 சொன்னோமா, GT6ல வாங்கி அந்த டிஸ்கை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த டிஸ்கை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க PlayStation 5ல. அது என்ன காட்டும், இன்ட்ரோ எங்களோட ராக்ஸ்டார் கேம்ஸு இன்ட்ரோ போட்டுருவானுங்க. அவங்களோட ராக்ஸ்டார் கேம் ப்ரெசன்ஸு பேஸ் வேட்டுன்னு கொஞ்சம் லோட் ஆகும். GTA 5ல லோட் ஆனுச்சு. அவங்க மென்ஷன் பண்ணுது. GTA 6ல் அது மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அது வந்து அஃபீஷியலாக மென்ஷன் பண்ணாங்க. வி வில் மென்ஷன் வென் வி ரிலீஸ் அப்படின்னு. அவங்க ரிலீஸ் பண்ணால் தான் அது வந்து அவங்க அஃபீஷியலாக ப்ளே பண்ண முடியும். ஏன்னா இது டிஸ்க்கு வேணாம். அது ஒரு பெரிய ஸ்கேமு தான் அது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் இல்லை. அதான் நான் சொன்னேன். நான் அவங்க வந்து விற்கிறது வந்து சும்மா டெமோ பீஸஸ் சொல்லி விற்கிறானுங்க. ஆனால் அது ஒரிஜினலானால் அது GTA 6லேருந்து அது மாதிரிலாம் எதுவும் அஃபீஷியலாக எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அவங்க சும்மா அது ஃபேக்கான ஒரு CD தான். ஃபேக்காக ஒரிஜினலானு தெரியலனா அது ஒரு ஸ்கேமுங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் இல்லை. அதான் நான் சொல்கிறேன். அதில் சொன்ன மாதிரி என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும். அதான் அது வந்து ஸ்கேமும் கிடையாது. அந்த அவங்க ஃபேக்காக விற்கணும்னு வாய்ப்பு இருக்கலாம். மேபி ஃபேக்காக அவங்க சம்பாதிக்கணும்னு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் ஏன் ஸ்கேம்னு சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து ஏதாவது சீட்டிங் பண்ணி ஏதாவது ஃப்ராட் பண்ணி ஏதாவது கொண்டு வந்துருக்கலாம். அதனால அது ஒரு ஸ்கேமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வைரஸ் ஏதாவது ஹேக் ஆகி ஏதாவது ஒன்று இதாக வாய்ப்பு இருக்குது. அதுதான் பங்களாதேஷ் நான் பெங்களூரு, நம்ம பெங்களூருன்னு சொல்லிவிட்டேங்க. பங்களாதேஷில் இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. GTA 6 பாவம்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணாமல் இது பண்ணிக்கிட்டு எப்போடா அவங்க ரிலீஸ் பண்ணுவேன்னு அவங்க அவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணால் அவங்க ஏதோ CD மாதிரி கொண்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அது போட்டாலும் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஓப்பன் ஆகாது. அப்படி வந்தாலும் சரி, அது GTA 6 என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது வந்து அதனால் அதை விளையாடவே முடியும். இப்போ இந்த CD ஒரிஜினலாக இருந்தாலும் சரி. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறதால அது வந்து ஒரு ஸ்கேம் ப்ராடக்டாக இல்லை ஃபேக்காக அது எப்படி வருதுன்னு அதனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு வாங்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். GTA 6க்காக மட்டும் இந்த வீடியோ இல்லை. அது எல்லோரும் நிறைய கேஜெட்ஸு ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்குவீங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்குது. கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, நல்லதா இருக்கா என்னான்னு விசாரிக்கிறதோட நீங்கள் வந்து நிறையா கூகுளில் நான் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி செக் பண்ணால் அதுதான் ஒரிஜினலாக தான் ஃபேக்கானு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. இது மாதிரி செக் பண்ணி எல்லாம் ஓகேனா பெர்ஃபெக்ட்னா வாங்குங்க. அப்படி ஏதாவது ஃபேக் ஏதாவது விலை கம்மினா டக்குன்னு வாங்கிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் உங்களுடன் விடைபெறுகிறேன். அபிஷேக் டெக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.